இல்ல இப்ப நேத்து பிடிச்சு ஒரு சில ஒரு மீடியாக்கள்லயோ, மற்ற தளங்களிலோ, எதுல பார்த்தால் வந்து விஜய் என்பவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லுது. ஒரு சில இடங்கள்ல வந்து அங்கு குற்றப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனா இந்த மாரி ஒரு வேலைய அவர் செய்யல. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. இப்படி ஒரு பல வகையான கருத்துக்கள் வந்து அதுல YouTubeகள்ல மற்ற மீடியாக்கள்ல எல்லாம் வருது. இப்ப இன்னைக்கு மீடியாக்கள் எடுத்துக்கங்க. ம். யார் எது அதிகமா வந்து என்ன சொல்றது? ஒரு சார்பாக இருக்கலாம். அல்லது உண்மை என்னவோ அதை உரைச்சிருக்கலாம். அது இருக்கட்டும். பொதுவுல மக்களுடைய இறையாண்மைன்னு ஒண்ணு இருக்கு. சட்டம்ங்கிறது ஒரு பக்கம். அது சட்டத்தின் பார்வையில அது இனிமேல் வந்து ஆய்வு செஞ்சு அது ஒரு இவரு தான் குற்றவாளி, இல்ல அப்படிங்கிறத ஏதோ சொல்லிட்டு இருக்கட்டும். அத அப்புறம் பார்த்துக்கலாம். மக்கள் மனசுல வந்து அவர் வந்து விஜய் என்பவர் குற்றவாளியா? இல்ல அவர் இனிமேல் தலைவராக ஏற்கப்பட வேண்டியவரா? அப்படிங்கிறத மக்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை இதில் சொல்லட்டு. இந்த வீடியோ பதிவுல மக்கள் தன்னுடைய கருத்துக்களை இதில் வந்து நீங்கள் சொல்லுங்க. அவர் வந்து குற்றவாளி என தண்டிக்கப்பட வேண்டியவரா? இல்லை அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இவர் தலைவராக ஏற்கப்பட வேண்டியவரா? அப்படிங்கிறத மக்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு தேர்தல் மாதிரியே நம்ம இதில் எடுத்துக்குவோம். இதைய வந்து யார் யாரெல்லாம் பார்த்து தன்னுடைய கருத்துக்கள் என்னவோ, அல்லது நிறைய இதில் சொல்ல முடியல அப்படின்னாலும் உங்களுடைய லைக்குகளை இதில் கொடுங்க. அவர் குற்றவாளியா, தண்டிக்கப்பட வேண்டியவரா, இல்லை எதிர்காலத்தில் தலைவனாக ஏற்கப்பட வேண்டியவரா அப்படிங்கிறத மக்கள் சொல்லட்டுமே. நம்ம வந்து ஒருத்தர் ஒரு ஊடகத்தை பார்த்துட்டு அவர் குற்றவாளிங்கிறதும், ஒரு ஊடகத்தை பார்த்துட்டு அவர் வந்து இல்லை இல்லை அவர் நல்லவர் தான் அப்படிங்கிறது பொதுவாக மக்கள் மனசில் இந்த நிகழ்வுக்கு பின்னாடியும் வந்து ஒரு இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது. மக்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கும். அவருக்கு இதில் சம்பந்தம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து நீ அவ்வளோதான் விஜய் வந்து கட்சி கலைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை யார் தான் இருந்தாலும் இன்னும் ஒரு எல்லா லீடர்ஸ் இருந்த காலங்களில் நடந்தது தான். அதனால் இது வந்து அப்படி ஒன்றும் இல்லை. இந்த சம்பவத்துக்கு வந்து இப்போ அவரும் சரி ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. இது பொதுவில் ஏதோ ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படிங்கிறத இதில் வாக்களிப்போம். இதில் பார்த்துட்டு குற்றவாளியா அல்லது அவர் வந்து ஒரு தலைவராக ஏற்கப்பட வேண்டியார் அப்படிங்கிறது மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இதில் எதிர்பார்ப்போம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத இதில் நாம் தெரிஞ்சுக்கணும்.